ரொம்ப அள வச்சிட்டாங்க. கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் லைட்டா வச்சிருக்கலாம், மத்தபடி ஓகே. இப்பெல்லாம் கேட்ட என்னத்த சொல்றது. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ரொம்ப அழுவ வச்சிட்டாரு சீரியஸா இந்த மூவி. கிளைமேக்ஸ் ரொம்ப அழுவுற மாதிரி இருந்தது ப்ரோ. ஃபுல்லா அழுவ வச்சிட்டாங்க. சூரியன் ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இது வரைக்கும் வந்ததுலேயே தரமான படம். எங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி அவர் செட்டில் ஆயிட்டாரு எங்க ஃபேமிலியில. எமோஷனல் சீனு, கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். யாரால அந்த பையனால பிரச்சனை வந்தா கடைசியில் அந்த பையனாலேயே பிரச்சனை முடியுது. ரொம்ப நல்லா இருந்தது. கடைக்கு கருத்து அதுதான். ஒரே ஒரு மேட்டர் தான், அதில் அம்மாவும் கடவுள் ஒய்ஃபும் கடவுள். படம் சூப்பர். நீண்ட இடைவெளிக்கு ஒரு குடும்ப சித்திரமான படம். படம் நல்லா மாசம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடித்துக்குலாம் நடிச்சிருந்தாரு. அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். ஒரு குடும்பத்து படம், அருமையான படம். படம் சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு குடும்பத்து படம். அக்கா தம்பி படம் நல்லா சூப்பரா இருந்தது. எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ். ஆமாம், கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ளஸ் இன்டர்வல் நல்லா வச்சிருக்காங்க. இன்டர்வல் சீன் ஃபுல்லாக எமோஷனலாக இருக்குது. ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த ஜென் பசங்க தாராளமாக பார்க்கலாம். நான் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான் நினச்சி வந்தோம். பட் ஆனால் ரொம்ப எமோஷனலாக அட்டாச்சாக இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் சொல்லவே வேணாம், ரொம்ப அழுவ வச்சிட்டாரு சீரியஸாக இந்த மூவி. அப்புறம் ஒரு சீனும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப வர்த்தான மூவி. இந்த இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் ஒரு தாராளமான ஒரு நல்ல ஒரு மூவி அது முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் தான். அது ரொம்ப ஹார்ட் டச் ஆன மூவி. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எமோஷனலாக இருந்தது. நல்லா படம், நல்லா செம்மையாக இருந்தது ப்ரோ. நல்லா எமோஷனலாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ரொம்ப அழுவுற மாதிரி இருந்தது ப்ரோ. படம் வந்து ஃபுல்லாக ஃபேமிலி ஸ்டோரி ப்ரோ. ஃபுல்லாக அழுவ வச்சிட்டாங்க. சூரியன் ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அவசரமாக இருந்துச்சு. படம் வருது ப்ரோ. கனெக்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா ஃபேமிலிலையும் இருக்கிறது தான். உண்மையில எல்லாரும் வந்து பார்க்கணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை நடக்கிறவங்க, ஒரு விட்டு கொடுத்து போகாதவங்களாம் இதை படம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியோட கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். இந்த தாய் மாமன் உறவை பற்றி தான் அந்த படம் ஃபுல்லாக இருக்குது. படம் சூப்பர்ண்ணா, எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இது வரைக்கும் வந்ததுலேயே தரமான படம். நல்லா ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, ஃபேமிலி குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். எந்த வித ஒரு ஆபாச காட்சி எதுவுமே டபுள் மீனிங் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குடும்ப சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்டிங், எக்ஸலண்ட் ஆக்டிங். பிரமாதமாக நடிச்சிருக்காரு. நல்ல கருத்துள்ள படம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு கரெக்டு, ஒரு தாய்மாமனோட முக்கியத்துவத்தை அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க. நல்ல தரமான படம், சூப்பர் படம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. சூரியன் நடிப்பு சூப்பரு, பையனுடைய நடிப்பு நேச்சுரலாக இருந்தது. நல்லா இருந்தது. கனெக்ட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. எதுவுமே குறையல, நல்லா சூப்பராக இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஃபேமிலி படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கல எல்லாரும். நடிப்பு சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு படங்கள், ஃபேமிலி பேஸ்டு ஒரு படங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மோஸ்ட்லி வந்து சென்டிமெண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு கூட்டம் இருக்குது. ரொம்ப அள வச்சிட்டாங்க. கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் லைட்டாக வச்சிருக்கலாம், மற்றபடி ஓகே. அண்ணே என்னை விட்டுருங்கண்ணே, அண்ணே உங்களுக்கு வந்து அடிபட்டுருச்சானே. ஸோ இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு காமிக்கலான ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஓகே, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஃபுல்ஃபில்லான ஒரு காமெடி நல்லா இருக்குது. 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நினைச்சு சூப்பரா இருந்துச்சு. எமோஷனலா இருந்துச்சு. நல்லா இருந்தது. எவ்வளோ இதாக உங்களுக்கு ரிலேட்டபிள்? ஃபீலிங்காக தான் இருந்தது. கொஞ்சம் எந்த சீன் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு? இந்த லாஸ்ட் அந்த அம்மா இறந்து போறாங்கல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், வயசாகி குழந்தை இல்லாமல், அதில் அவர் பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி கண்டினியூவா அது படம் நடிச்சாருன்னா எங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி அவர் செட்டில் ஆயிட்டாரு எங்க ஃபேமிலியில. இதே மாதிரி படம் நடிப்பாரு. தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு. இப்பெல்லாம் கேட்ட என்னத்த சொல்றது. பயங்கரமாக காணிச்சு படம் எல்லாருமே பார்க்கணும். அதுவும் வந்து இப்போ கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே பார்த்தா ரொம்ப இருக்கும். பயங்கரமாக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து படம் சூரிய அண்ணன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் சூப்பராக அந்த ஜானரே பயங்கரமாக இருந்துச்சோம். இதே மாதிரி அவர் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாரோட லைஃப்லையும் எல்லாரோட குடும்பத்திலையும் வந்து அவர் கனெக்ட் ஆகிடுவார். படம் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் ஒரு சீனுக்கும் ஒரு ஷாட்டுக்கும் அவர் ஆக்டிங் பண்ண விதமாக கூட அந்த எமோஷனில் பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்திருந்தார். மொபைல்